வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் சேனல். இந்த வீடியோவில் தமிழகத்தில் நடந்த முக்கியமான அகலாய்வுகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூனிட் 8 வந்து கவர் ஆகக்கூடியது. ஸ்கூல் புக்ஸில் 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அகலாய்வுகளுடைய முக்கியமான கண்டுபிடிப்பு, அது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ஷார்ட் நோட்ஸாக பார்க்கலாம். ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து பெருங்கற்கால நினைவு சின்னங்கள். இதெல்லாம் வந்து மெகாலித்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்கற்கால நினைவு சின்னங்கள். ஸோ இது எங்கெங்க என்னென்ன இருக்குது, அது எங்கெங்க இருக்குது கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். நெடுங்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லது முத்துக்கள் அப்படின்னு, மெங்கீர் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க அப்படி ஒரு தூண் மாதிரி இருக்கு நெடுங்கல் அல்லது மென்கீர் அப்படின்னு சொல்லக்கூடிய குத்துக்கள். அதுக்கப்புறம் தாலி வந்து நமக்கு முதுமக்கள் தாலி ஆதிச்சநல்லூரில் கிடைச்சிருக்கும். அடுத்தது கொடுமணல்ல கல் வட்டம், அப்புறம் நெடுங்கல்லும் வட்டமாக இப்படி போட்டு புதைச்சிருக்காங்க. புதைச்சி வட்டமாக கல் வச்சிருக்காங்க. கல் வட்டம் அப்புறம் நெடுங்கல்லும் கொடுமணல்ல கிடைச்சிருக்கு. கொடுமணலுங்கிறது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். அடுத்து ஈம தொட்டி. ஸோ வந்து இந்த சவப்பெட்டி மாதிரி. அடுத்து கல் திட்டை, இதை வந்து டால்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இதே கொடுமணல்ல தான் வந்து நமக்கு இன்னொரு இதுவும் கிடைச்சிருக்கு. ஸோ கருப்பலகை கொண்டு உருவாக்கப்பட்ட கல்லறை சிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது வந்து கொடுமணல்ல தான் கிடைச்சிருக்கு சிஸ்ட். அதுக்கப்புறம் கொடக்கல் அல்லது குடைக்கல். அப்படி அடியில் காளான் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த கொடக்கல் அல்லது குடைக்கல்ங்கிறது கேரளாவில் கிடைச்சிருக்கும். அடுத்து தொப்பிக்கல், இதுவும் வந்து கேரளாவில். அடுத்து பத்திக்கல், இதுவும் கேரளா. ஸோ கேரளாவில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள் ஒரே மாதிரி இப்படி ரவுண்டாக அரையோட்டோ அதிகமாக கோலோ ஷேப்பில் இருக்கக்கூடியது. ஸோ அதெல்லாம் வந்து கேரளாவில். தமிழ்நாட்டில்னு பார்த்தோம்னா ஆதிச்சநல்லூர், அப்புறம் கொடுமணல். கொடுமணலில் சிஸ்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கல்லறை வந்து கொடுமணலில் இருந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கீழடியில் நெல்மணிகளை பதித்து அடையாளமிடப்பட்ட சுடுமண்ணில் செய்யப்பட்ட அச்சு கீழடியில் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த களிமண்ணால் செஞ்சு அதில் நெல்மணி இப்படி ஒன்று ஒன்றா வச்சு எடுக்கப்பட்ட அந்த அச்சு வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து நெல்மணிகளை பதிச்சு சுடுமண்ணில் செய்யப்பட்ட அச்சு கீழடியில் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து அழகன் குளத்தில் பார்த்தோம்னா சுடுமண் களத்தில் காணப்படும் கப்பல் உருவம். இது வந்து சுடுமண்ணால் செஞ்சப்பட்ட ஒரு களம். இதில் இருக்கக்கூடிய அந்த கப்பல் உருவம் வந்து அழகன் குளத்தில் இருக்கு. அழகன் குளத்துல இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில ரோமானிய நாணயங்கள் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி ரோமானிய நாணயங்கள் வேற எங்க கிடைச்சிருக்குன்னா அரிக்குமேட்லையும் கிடைச்சிருக்கும். அரிக்குமேட்லையும் ரோமானிய நாணயங்கள் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி புதுக்கோட்டையிலும் ரோமானிய நாணயங்கள் கிடைச்சிருக்கு. அதே சமயம் அரிக்குமேட்ல உரை கிணறும் கிடைச்சிருக்கோம். பாருங்க, உரை கிணறு வேற எங்க கிடைச்சிருக்கோம்னா கீழடியிலும் கிடைச்சிருக்கும். ஸோ இங்கே அரிக்குமேட்லையும் உரை கிணறு வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் ஆதிச்சநல்லூர். ஸோ இந்த கருப்பும் சிவப்பும் கொண்ட பானை ஓடு ஆதிச்சநல்லூரில் கிடைச்சிருக்கு. கருப்பு சிவப்பு ரெண்டும் கலந்தது. அடுத்து இரும்பு வால் கத்தி, இதுவும் ஆதிச்சநல்லூரில். அதுக்கப்புறம் ஆரோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பகுதி, இங்கே வெண்கல கிண்ணம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஈம சின்னங்கள்ல இருந்து வெண்கல கிண்ணம் எடுத்திருக்காங்க ஆரோவில், புதுச்சேரியில் மாவட்டத்தில், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஆரோவில். ஆதிச்சநல்லூரில் பார்த்தோம்னா நமக்கு கருப்பு சிவப்பு பானை ஓடு, அதுக்கப்புறம் இரும்பு வாளும் கத்தியும் ஆதிச்சநல்லூரில் கிடைச்சிருக்கு. அரிக்குமேட்டில் உரை கிணறு, புதுக்கோட்டையில் ரோமானிய நாணயம், அழகன் குளத்தில் சுடுமண் கலசில் வரையப்பட்ட கப்பல் உருவம், கீழடியில் நெல் மணிகளை பதித்து உருவாக்கப்பட்ட அச்சு கீழடி. அடுத்து தமிழ் பிராமி கல்வெட்டு. தமிழ் பிராமி கல்வெட்டு இது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா மழைநீர் வடிகிறதுக்காக செதுக்கிய பள்ளம். ஸோ அதனால மழை தண்ணி வடிஞ்சு போகிறதுக்காக பள்ளம் மாதிரி செதுக்கியிருப்பாங்க. அடுத்து அரச்சலூரில் உள்ள தமிழ் பிராமி கல்வெட்டு. ஸோ தமிழ் பிராமி கல்வெட்டு அரச்சலூர். அதே மாதிரி அரச்சலூர் தமிழ் பிராமி கல்வெட்டின் தாழ்படி பேப்பர் பிரிண்ட் இருந்துச்சு. ஸோ தமிழ் பிராமி கல்வெட்டுங்கிறது அரச்சலூரில் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் புளியங்குளத்தில் பாறை படுக்கை. பாறை கடியில் படுக்கை செஞ்சுருப்பாங்க. புளியங்குளத்தில் பாறை படுக்கை தமிழ் பிராமி கல்வெட்டு அரச்சலூர். அடுத்து
சங்க காலத்தை சார்ந்த செம்மணிகள். ஸோ செம்மணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கார்னெலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்னெலியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செம்மணிகள் சங்க காலத்தை சார்ந்தது. ஸோ அப்படின்னா பிசி தேர்ட் டு சிஇ தேர்ட் வரைக்கும் சங்க காலத்தை சார்ந்த செம்மணிகள். அதுக்கப்புறம் அதே சங்ககால பொறிப்பு வேலைப்பாடுடைய சங்ககால செம்மணிகள். அந்த மணியிலேயே வந்து கொஞ்சம் டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க. பொறிப்பு வேலைப்பாடு இருக்கு. தங்க கோடரி வடிவ நகை, கோடரி மாதிரி இருக்கக்கூடிய நகை தங்கத்தாலானது. அதே மாதிரி தங்கத்தாலான தொங்கல் பொருந்தல்ல கிடைச்சிருக்கு. பொருந்தல் அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டம். பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம். அங்கே வந்து தங்கத்தாலான தொங்கல், காதுல போடக்கூடியதா தொங்கல். ஸோ அது வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தங்கத்தாலான அணிகலன் பட்டணத்துலையும் கிடைச்சிருக்கும். பட்டணம்ங்கிறது கேரளா. தங்கத்தாலான அணிகலன் இந்த பட்டணம் கேரளாலையும் கிடைச்சிருக்கு. அடுத்து பட்டணத்தில் நூற்பு கதிர் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கொடுமணல்லையும் துணியும் நூற்பு கதிர்களும் கொடுமணல்லையும் கிடைச்சிருக்கு. துணி நூற்பு கதிர் கொடுமணல்ல கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கொடுமணல்ல கிடைத்த செம்மணி கற்கள் பதித்த வெண்கலத்தாலான புலி. வெண்கலத்தாலான புலி உருவம், புலி பொம்மை, வெண்கலத்தால் செய்யப்பட்ட புலி உருவம். அதுல செம்மணி கற்கள், இங்க பாருங்க செம்மணி கல்லை வச்சு அதிர்ச்சி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது கொடுமணல்ல கிடைச்சிருக்கு. புதுச்சேரியினுடைய ஆரோவில் வெண்கல கிண்ணம் நமக்கு கிடைச்சிருக்கும். அது வந்து பெருங்கற்கால சார்ந்தது. அடுத்து பொருந்தல் அகலாய்வில் கண்ணாடி மணிகள் கிடைச்சிருக்கு. பொருந்தல் அகலாய்வில் நமக்கு இந்த மாதிரியான கிரீன் கலர் இருக்கக்கூடிய கண்ணாடி மணிகள், சின்ன சின்ன மணிகள் கிடைச்சிருக்கு. அடுத்து இங்க பாருங்க சாத்தன் அப்படின்னு பொறுத்த சுடுமண் துண்டுகள் எங்க கிடைச்சிருக்குன்னா, இது வந்து 11th புக்ல இருக்கக்கூடியது. சாத்தன் சொல்லக்கூடிய சுடுமண் துண்டுகள். ஸோ சாத்தன் அது பொறிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இங்க பெரும்பத்தன் கல் அப்படின்னு சொல்லக்கூடியது குவான்லுக்பாட் தாய்லாந்துல வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. பெரும்பத்தன் கல் இது வந்து குவான்லுக்பாட் அப்படிங்கிற இடத்துல தாய்லாந்துல இருக்கக்கூடியது பெரும்பத்தன் கல். நெக்ஸ்ட் எகிப்தின் பெர்னக்கேல மிளகு வைக்கப்பட்டிருந்தா தமிழகத்தின் பானைகள் கிடைச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அங்க அவங்களுக்கும் நமக்கும் வணிகம் நடந்ததுக்கான அடையாளங்கள் எதனா. ஸோ எகிப்துடைய பெர்னக்கேல மிளகு வைக்கப்பட்டிருந்த தமிழகத்தின் பானைகள் வந்து அங்க கண்டெடுத்திருக்காங்க. அதே மாதிரி கொடுமணல் அகலாவில் பெருங்கற்கால கல்லறை. கொடுமணல் அகலாவில் என்ன கிடைச்சிருக்கு, சிஸ்டுன்னு சொல்லக்கூடிய கல்லறை அது வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து சிஸ்டுன்னு சொல்லக்கூடியது கொடுமணல்ல இருக்கு. அதுக்கப்புறம் அதே கொடுமணல்ல இது எல்லாமே வந்து கொடுமணல் தான். குதிரை சேனத்தில் பயன்படும் இரும்பு வளையங்கள், குதிரை சேனத்தில் பயன்படக்கூடிய இரும்பு வளையங்கள் கொடுமணல். அதுக்கப்புறம் சங்கு வளையல்களின் உடைந்த பகுதிகளும் கொடுமணல். ஸோ கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. முக்கியமானது சங்கு வளையல்களுடைய உடைந்த பகுதிகள், அதுவும் கொடுமணல்ல கிடைச்சிருக்கு. சிஸ்டு. அப்புறம் குதிரை சேனத்தில் பயன்படுத்தக்கூடிய இரும்பு வளையங்கள், இதுவும் வந்து கொடுமணல்ல தான் கிடைச்சிருக்கு. பாருங்க இது வந்து கீழடியில கிடைச்சது. ஸோ இதெல்லாம் வந்து கீழடியில கிடைச்சது. இதில் பாருங்க நிறைய டிசைன்ஸ், ஜுவல்ஸ், அணிகலன்கள்லாம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி படிகத்திலான காதணி. ஸோ காதில் போடக்கூடிய படிகற்கல்லால் செய்யப்பட்ட காதணி. அதுக்கப்புறம் உருக்கு உலை கீழடியில கிடைச்சிருக்கு. செங்கல் கட்டுமானங்கள், செங்கல் தொட்டி. ஸோ இந்த செங்கற்களான சுட்ட செங்கற்களான செய்யப்பட்ட அந்த கட்டுமானங்கள். அப்புறம் உருக்கு உலை வந்து கீழடியில இருந்திருக்கு. அடுத்து ஒரே மரத்தாலான படகின் பகுதி. இது வந்து பட்டணத்துல கிடைச்சிருக்கும். ஸோ ஒரே ஒரு மரத்தாலான படகு, அதனுடைய பகுதி பட்டணத்துல கிடைச்சிருக்கு. இந்த செம்மணிக்கல்லால் செய்யப்பட்ட மணிகள் கொடுமணல், மனித எலும்பு கூடும் கொடுமணலும் எடுத்திருக்காங்க. இந்த மணிகள் மணிகற்கள் கார்னலியனால செய்யப்பட்ட மணிகள், அப்புறம் மனித எலும்பு கூடு கொடுமணல் இருந்திருக்கு. அதே மாதிரி தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட குடுவையும் கிடைச்சிருக்கு.
இது வந்து பெருங்கற்கால புதைக்கும் முறை. ஸோ இது வந்து டால்மன் சொல்லக்கூடிய அந்த கற்திட்டை மல்லச்சந்திரத்தில் கிடைச்சிருக்கு. மல்லச்சந்திரம் டால்மன் சொல்லக்கூடிய கற்திட்டை மல்லச்சந்திரம். அதுக்கப்புறம் மெங்கீர் அப்படின்னு சொல்லக்கூடிய நெடுங்கல். இது வந்து குமரிக்கல்பாளையம் திருப்பூர் மாவட்டம். இது முக்கியமானது. நெடுங்கல் சொல்லக்கூடிய அந்த மெங்கீர் குமரிக்கல்பாளையம் திருப்பூர் மாவட்டத்தில் தமிழ் பிராமி எழுத்துக்களான்னு கூடிய நடுகள் புலிமான் கொம்பையில கிடைச்சிருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. புலிமான் கொம்பையில தமிழ் பிராமி எழுத்துக்களோடு எடுத்து பொறிக்கப்பட்ட நடுகள் வந்து கிடைச்சிருக்கும். இந்த நடுகளுக்கான அந்த வழிமுறைகள் வந்து பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து தொல்காப்பியம் தான். நடுகள் நடுவதற்கான அந்த வழிமுறைகள் ஸ்டெப்ஸ் வந்து 6 ஸ்டெப்ஸ் சொல்லும். அந்த 6 ஸ்டெப்ஸ் பற்றி சொல்லக்கூடிய இலக்கியம் எது அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு தொல்காப்பியம் தான் சொல்லும். அதே மாதிரி கல்பலகை கல்லறை சிஸ்டம்னு சொல்லக்கூடியது கொடுமனால தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து கீழடியில் கிடைச்சது குவீரன். ஸோ அந்த கருப்பு சிவப்பு பானை ஓடு கீழடியில் கிடைச்ச கருப்பு சிவப்பு பானை ஓட்டில் குவீரன் அல்லது ஆதன் அப்படின்னு தமிழ் பிராமியில் பொறிக்கப்பட்ட பானை ஓடு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அகேட் மற்றும் மணிகள் ரவுலட்டட் மட்கலன்ஸ் உள்நாட்டு வகை. ஸோ அந்த ரவுலட்டட் மட்கலன்னு சொல்லக்கூடியது. அப்புறம் தொங்கட்டான் ஊசி வளையம் சூது பவளம். இது வந்து கார்னலியன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூது பவளம் படிகக்கல் மாக்கல் கண்ணாடி மணிகள் ஆட்டாக்காய்கள். இதெல்லாம் வந்து செஸ்ஸு ஸோ சதுரங்க விளையாட்டில் பயன்படுத்தக்கூடிய காய்கள் வட்ட சில்லுகள். இது எல்லாமே வந்து கீழடியில் கிடைச்சிருக்கக்கூடியது. அடுத்து ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கை. இது வந்து பார்த்தோம்னா அணிகலன்கள் செய்வதற்கான கல். ஸோ அந்த கார்னலியன் அது கிடைச்சிருக்கு. அப்புறம் ஹம்போரா அப்படின்னு சொல்லக்கூடிய ரோம் நாட்டை சார்ந்த ஜாடிகள் அது கிடைச்சிருக்கு. கண்ணாடி கிண்ணங்கள் இதுவும் வந்து ரோம் நாட்டை சார்ந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கையில் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி சிந்து வெளியில் கண்டெடுக்கப்பட்ட பெண் உருவமும் ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட பெண் உருவமும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது வந்து உருவ ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. சிந்து வெளி அப்புறம் ஆதிச்சநல்லூர் கண்டெடுக்கப்பட்ட பெண் உருவங்களுக்கு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. பாருங்க இது வந்து கொந்தகை அகலாவி. இது வந்து ரீசெண்டாக நடந்தது. கொந்தகை நடந்த அகலாவியில் முதுமக்கள் தாளையில சூது பவள மணிகள் வந்து பயன்படுத்த கண்டு எடுத்திருப்பாங்க. ஸோ முதுமக்கள் தாளையிலிருந்து சூது பவள மணிகள். ஸோ அதான் வந்து செம்மணி கற்கள் கார்னலியன் எடுத்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தோன்னா இதே கொந்தகையில அயன் ஸ்வாட் சொல்லக்கூடிய ஒரு இரும்பு கத்தி இங்க இருக்கு பாருங்க. அயன் ஸ்வாட் சொல்லக்கூடிய அந்த இரும்பாலான கத்தி கிடைச்சிருக்கும். அதனுடைய நீளம் பார்த்தோன்னா மொத்தம் 40 சென்டிமீட்டர். ஸோ 40 சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய அந்த கத்தி வந்து கிடைச்சிருக்கும். கொந்தகையிலேருந்து எடுத்திருப்பாங்க. பார்ட் ஆஃப் கீழடி கிளஸ்டர்ஸ். கீழடி பக்கம் இருக்கக்கூடியது. லாங்கஸ்ட் ஸ்வாட் டு பி ஃபவுண்ட் சோ ஃபார். ஸோ இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட அகலாய்வில் எடுக்கப்பட்ட கத்தி இரும்பு கத்திலேயே ரொம்ப நீளமானது வந்து இந்த கொந்தகையில தான் கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப நீளமான கத்தி. அடுத்து வந்து வெம்பக்கோட்டை. வேம்பக்கோட்டை அதாவது வெம்பக்கோட்டை. ஸோ இது வந்து விருதுநகர் மாவட்டம். வெம்பக்கோட்டைங்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடம். இங்கே வந்து யானை தந்தத்தாலான பகடக்காய் கிடைச்சிருக்கு. கீழடியில் நமக்கு வட்டச்சில்லுகள் அப்புறம் அந்த செஸ் காய் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இங்கே யானை தந்தத்தாலான பகடைக்காய் வெம்பக்கோட்டை அகலாவில் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 40% தங்கத்தாலான தாலி ஒன்று கண்டுபிடிச்சப்பட்டிருக்கு. ஸோ 40% 40% கோல்டாலான தாலி வந்து கண்டெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆண் சுடுமண் உருவங்கள் கிடைச்சிருக்கும் பாருங்க. ஆண் சுடுமண் பொம்மை. ஸோ சுடுமண்ணால் செய்யப்பட்ட ஆண் உருவ பொம்மை. இதனுடைய நீளம் பார்த்தோம்னா மெஷர்மெண்ட்டு 2.28 சென்டிமீட்டர் உயரம், 2.15 சென்டிமீட்டர் அகலம், 1.79 சென்டிமீட்டர் தடிமூலம் கொண்டது. சம்டைம்ஸ் அந்த மெஷர்மெண்ட்டை கேட்பாங்க. 2.28 சென்டிமீட்டர் உயரம், அகலம் வந்து 2.15 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் தடிமன் திக்னஸ் பார்த்தோம்னா 1.79 சென்டிமீட்டர். அடுத்து தருமபுரி மாவட்டம் பூதி நத்தம். இந்த அகலாய்வில் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கருக்கருவிகள் எலும்பு கூடுகள் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இது வந்து
புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நியோலித்திக் சார்ந்தது. ஸோ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கற்கருகள் எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கும். அப்புறம் வந்து 22 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கருவி வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து ஏர் கலப்பை அல்லது வேட்டை கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து டோலராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வகையை சார்ந்தது. ஸோ இது வந்து டோலராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வகையை சார்ந்தது. இது மொத்த நீளம் பார்த்தோம்னா 22 சென்டிமீட்டர் நீளம் முடியாது. இது வந்து ஏற்கலப்பை இல்லை வேட்டக்கருவியாக பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்து கீழ் நம்மண்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. இங்கே 2500 ஆண்டுகளுக்கு உட்பட்ட சுடுமண் ஈம பேழைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பெருங்கற்கால புதைவிடம். சுடுமண் ஈம பேழைகள் வந்து உடல்களை புதைக்கக்கூடிய அந்த பெருங்கற்கால நினைவு சின்னம் தான் இங்கே கிடைச்சிருக்கும். கீழ் நம்மடி அப்படின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம். ஓகே, இது சும்மா ஒரு சின்ன வீடியோ தான். நமக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடியதை மட்டும் அந்த இமேஜஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி அதில் முக்கியமாக எடுத்துருக்கோம். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க.